வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அப்பா தான் மகன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே கடைசியில என்னதான் ஆக போகுது அப்படின்னு ரொம்பவே அழகா காமிச்ச ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இந்த படத்துடைய பெயர் பினோக்கியோ. இது என்னதான் கார்ட்டூன் படமா இருந்தாலும் இதுல சொல்லப்பட்ட கருத்துகள் கண்டிப்பா நம்ம மனசை ரொம்பவே பாதிக்கும். சரி, இத பத்தி வளவலன்னு பேசாம டைரக்டா படத்துக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அப்பாவையும் பையனையும் காமிக்கிறாங்க. அந்த பையனோட பெயர் கேர்லோ, அந்த அப்பாவுடைய பெயர் கேபிட்டோ. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிராமத்துல அவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. கேபிட்டோ ஒரு சிற்பியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வேலையே அவரோட பையனை எப்பயுமே சந்தோஷமா வச்சுட்டு அந்த பையன் கூட சேர்ந்து ப்ரே பண்ணி அவனை நைட்டு தூங்க வச்சுட்டு இப்படியே தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் தன்னோட வேலைக்காக கேபிட்டோ அவரோட மகன் கேர்லோவை கூட்டிட்டு டவுனுக்குள்ள போறாரு. அங்க போய் ஒரு சர்ச்சில் இயேசுடைய சிலைய செதுக்கிட்டு இருக்காரு. இந்த பையன் அவங்க அப்பா கொடுத்த ஒரு மரத்தோட விதையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். கேபிட்டோ தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு ஒரு இரவு நேரத்துல தான் மகனை கூட்டிட்டு வெளியே போறாரு. அப்போ அவருடைய மகன், நான் அந்த விதையை உள்ளே வச்சுட்டேன், நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்குள்ள போறான். அந்த நேரம் தான் கேபிட்டோ வானத்துல பாக்குறாரு. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள ஒரு விமானத்து மூலியமா வந்து கேபிட்டோவும் கார்லவும் இருக்கிற அந்த இடத்துல குண்டு போட்டுதாங்க. கேபிட்டோ வெளியே நின்னு அந்த குண்டு எங்க தான் போயிட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்காரு. எதிர்பார்க்காத நேரத்துல கேர்லோ இருந்த அந்த சர்ச்சுக்குள்ள போய் அந்த குண்டு விழுந்து அந்த இடமே சின்ன பின்னமாகுது. கடைசியில கேபிட்டோ கிட்ட அவருடைய மகன் கையில வச்சிருந்த அந்த விதை மட்டும் வந்து சேருது. அந்த மனுஷன் பாவம் ரொம்பவே மனதளவுல உடைஞ்சு போயிருந்தாரு. அவர் பையன் கையில வச்சிருந்த அந்த விதையை எடுத்து ஒரு இடத்துல நட்டி வச்சு அது பக்கத்திலேயே அவரோட பையனை அடக்கமும் செய்யறாங்க. அந்த விதை வளர்ந்து ரொம்ப பெரிய மரமாவும் ஆகுது. இருந்தாலும் கேபிட்டோவுக்கு தன்னோட மகனை மறக்கவே முடியல. தான் பையனை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காரு. அப்போ ஒரு வெட்டுக்கிளி வந்து அந்த மரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஓட்டையில தங்குது. ஒரு இரவு நேரத்துல ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளியே அழுகிற சத்தம் கேட்டு வெட்டுக்கிளி எட்டி பாக்குது. அப்போ கேரளாவோட அப்பா கேபிட்டோ அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த வெட்டுக்கிளி எல்லாத்தையுமே ஒரு புக்ல எழுதுது. அந்த நேரம் கேபிட்டோ அந்த மரத்தையே வெட்டுதாரு. நான் திருப்பி என் மகனை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டின மரத்தை அவருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அங்க அவருடைய பையன் உருவம் மாதிரியே ஒரு மர பொம்மையை செய்யறாரு. இரவு முழுக்க அந்த மர பொம்மைய செதுக்கி கடைசியில ரொம்பவே முடியாம தண்ணி அடிச்சுக்கிட்டே போயிட்டு தூங்கிருந்தாரு. அவர் போனக்கப்புறம் ஒரு கண்ணு மாதிரி நிறைய உருவங்கள் வந்து அங்க ஒரு தேவதை உருவாகுது. கேபிட்டோ மரத்தால செஞ்ச அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்க போகும்போது அந்த வெட்டுக்கிளி, இது என்னுடைய வீடு, நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த தேவதை, நான் இந்த உலகத்துடைய பாதுகாவலன், யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு நான் உதவி பண்ணணும், இப்போ இந்த பெரியவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த வெட்டுக்கிளியவும் அந்த மர பொம்மைக்குடைய இருக்க சொல்லி அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து பினோக்கியோ அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வச்சுட்டு அங்க இருந்து போயிருது. அடுத்த நாள் காலையில அந்த அப்பாவான கேபிட்டோ அடிச்ச போதையெல்லாம் தெளிஞ்சக்கு அப்புறம் கண் முழிச்சு அந்த டேபிள் மேல பாக்குறாரு. இங்க நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த மர பொம்மை எங்க அப்படின்னு சொல்லி மாடியில போய் தேடுறாரு. அந்த டைம் தான் அங்க அந்த அதிசயத்தை பாக்குறாரு. அந்த பினோக்கியோ அப்படிங்கிற மரபொம்மை இந்த கேபிட்டோவை அப்பான்னு கூப்பிடுது. அது மட்டும் இல்லாம பினோக்கியோ கூட இருந்த அந்த வெட்டுக்கிளியும் பினோக்கியோ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது கேபிட்டோ வெட்டுக்கிளி எல்லாம் பேசுறத பார்த்து அதிர்ச்சியாகி கீழே விழுதாரு. கேபிட்டோட இறந்த மகன், அதாவது கேர்லோ எப்படி சேட்டை பண்ணுவானோ அதே மாதிரி இந்த மரபொம்மையான பினோக்கியோவும் சேட்டை பண்ணுது. அந்த பினோக்கியோ செய்யற சேட்டையெல்லாம் தாங்க முடியாத கேபிட்டோ ஒரு சின்ன அறைக்குள்ள அடைச்சு வச்சுட்டு அவரு டவுனுக்குள்ள போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பினோக்கியோவும் அந்த கதவை திறந்துட்டு அப்பாவை தேடி டவுனுக்கே போறான். அங்க ஒரு சர்ச்சில் பினோக்கியோட அப்பா கூட சேர்ந்து நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பினோக்கியோ உள்ள போனதை அங்க இருந்த எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கேபிட்டோ அந்த பினோக்கியோவை பிடிச்சி, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க இருந்த எல்லாருமே பினோக்கியோவை பார்த்து இது ஒரு பேய் பூதம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பினோக்கியோவை உடைச்சு போடுறதுக்கு எல்லாரும் பக்கத்துல போகும்போது அந்த சர்ச்சோட ஃபாதர், இது கடவுளுடைய ஆலயம், இங்க இந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டு வரக்கூடாது, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பினோக்கியோ அப்படிங்கிற பொம்மை பொய் சொன்னுச்சு அப்படின்னா அதனுடைய மூக்கு வளர்ந்துகிட்டே போகும். இப்பவும் கேபிட்டோ கிட்ட பினோக்கியோ பொய் சொல்றான். அதோட மூக்கு 1 சென்டிமீட்டர் அகலமா வளருது. கேபிட்டோ பினோக்கியோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதோட மூக்க சரி பண்ணி விட்டுட்டு, நீ இப்படி எல்லாம் சேட்டை பண்ணக்கூடாது, நல்ல பையனா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களுடைய வீட்டுக்கு சர்ச்சில் இருந்து பாதிரியார்கள் வராங்க. வந்து கேபிட்டோ கிட்ட, பினோக்கியோ இப்படி இருக்க கூடாது, அவனுக்கு டீசன்ட்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன சொல்லி கொடுக்கணும், அதனால அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. கேபிட்டோவுமே சரி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பினோக்கியோவை படுக்க வச்சுட்டு அவருமே ரொம்ப அலுப்புல தூங்கிடுறாரு. அந்த நேரம் அந்த பினோக்கியோ வெட்டுக்கிளியை கூப்பிட்டு, கார்லோனா யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வெட்டுக்கிளி, கேபிட்டோடைய சொந்த மகன், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான், அந்த சோகத்தை தாங்க முடியாம தான் கேபிட்டோ உன்னை உருவாக்குனாரு அப்படின்னு அந்த வெட்டுக்கிளி பினோக்கியோ கிட்ட சொல்லுது. இதெல்லாம் கேட்டு பினோக்கியோ ரொம்பவே ஃபீல் பண்ணுது. அடுத்த நாள் காலையில கேபிட்டோ கூட பினோக்கியோவும் டவுனுக்கு போறான். அங்க அவனுடைய அப்பா கேபிட்டோ ஜீசஸோட சிலைய சரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பினோக்கியோ கிட்ட
கேரளாவோட புத்தகத்தை எடுத்து கொடுக்கறாரு. இது ரொம்பவே ஸ்பெஷலான புக்கு. நீ இனிமேல் ஸ்கூலுக்கு போனோம், ரொம்பவே நல்ல பையனா இருக்கணும், எனக்கு பெருமை சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் உங்களை பெருமைப்படுத்துவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பினோக்கியோவும் அங்க இருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான். இதுக்கு முன்னாடி ஒரு குரங்கு பினோக்கியோவை பார்த்துட்டு நேரா அந்த குரங்கோட முதலாளி கிட்ட போயிட்டு பார்த்ததா அப்படியே சொல்லுது. அந்த குரங்குடைய முதலாளி ஒரு சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்துறவரு. பினோக்கியோ விஷயத்த சொன்ன உடனே அந்த சர்க்கஸ்காரன் அந்த உயிரோட இருக்கிற பொம்மையை வச்சு நம்ம நிறைய காசு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே ரெடி பண்றான். இன்னொரு பக்கம் பினோக்கியோவும் அந்த வெட்டிக்கிளியும் கேபிட்டோ பத்தியும் பினோக்கியோ ஸ்கூலுக்கு போறத பத்தியும் பேசிட்டே போறாங்க. அந்த நேரம் அந்த குரங்கும் அந்த சர்க்கஸ்காரனும் வந்து பினோக்கியோவை ஸ்டார்னு சொல்லி, நாங்க ஒரு சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கோம், அந்த கார்னிவல்ல நீயும் கலந்துக்கிட்டு நீ பெரிய ஸ்டார் ஆகலாம், உனக்கு இந்த வாய்ப்பை நான் தரேன் அப்படின்னு சொல்லி பினோக்கியோட மனசை மாத்த ட்ரை பண்றான். அப்போ பினோக்கியோ அதெல்லாம் இல்ல, எங்க அப்பா ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்காரு, நான் அங்கதான் போக போறேன் அப்படின்னு சொல்ல, அந்த சர்க்கஸ்காரன் இந்த ஒரே ஒரு கார்னிவலை மட்டும் அட்டென்ட் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் நீ தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லி பினோக்கியோட மனசை மாத்தி ஒரு அக்ரிமெண்ட்லயும் சைன் வாங்கிட்டு போயிருந்தான். பினோக்கியோ கூட இருக்கிற வெட்டிக்கிளி எவ்வளவோ தடுத்து பாக்குது. ஆனா பினோக்கியோ மைண்ட் ஃபுல்லாவே தான் ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கஸ்காரன் கூடயே போயிருந்தான். இன்னொரு பக்கம் கேபிட்டோ சர்ச்சில் அவருடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது சர்ச்சோட ஃபாதர்கள் 2 பேர் சேர்ந்து வந்து பினோக்கியோவை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க சொன்னேன்ல, ஏன் அனுப்பி வைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட கேபிட்டோ அவன் ஸ்கூலுக்கு போறேன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு போனா, அவன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டோ தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு பாதையில பினோக்கியோ கூடவே இருக்கிற அந்த வெட்டிக்கிளியை பாக்குறாரு. பினோக்கியோ எங்க அப்படின்னு அந்த வெட்டிக்கிளி கிட்ட கேட்க, அது நேரா சர்க்கஸை பார்த்து கை காமிச்சிட்டு அப்படியே படுத்துருது. கேபிட்டோ பினோக்கியோவை தேடிட்டு அங்கேயே போயிருந்தாரு. அங்க பினோக்கியோவை வச்சு ஒரு நாடகம் ஒண்ணு நடத்தி அந்த சர்க்கஸ்காரன் நிறைய காசு பாக்குறான். இதை பார்த்துட்டு இருந்த கேபிட்டோ பினோக்கியோ கிட்ட போயிட்டு, நான் உன்னை ஸ்கூலுக்கு தானே போக சொன்னேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, பினோக்கியோ அப்பா நான் ஒரு ஸ்டார் ஆகிட்டேன்ப்பா, நான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்ல, கேபிட்டோ பினோக்கியோவை தரதரன்னு இழுத்துட்டு வெளியே போறாரு. பினோக்கியோ நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் சொன்னதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல, பினோக்கியோ மாத்தி மாத்தி பொய் சொல்லிட்டே இருக்கான். அவன் ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்லும் போதெல்லாம் அவனுடைய மூக்கு அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சர்க்கஸ்காரன், என் ஸ்டாரை எங்க கூட்டிட்டு போற, பினோக்கியோ என்னோடது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறான். அந்த அக்ரிமெண்ட்டையும் எடுத்து காமிக்கிறான். ஆனா கேபிட்டோ இதை நான் உருவாக்குனது, எனக்கு தான் சொந்தம், இது என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் மாத்தி மாத்தி பினோக்கியோவை இழுத்து ரோட்ல வீசிருந்தாங்க. அங்க ஒரு கார் வேகமா வந்து பினோக்கியோவை ஏத்திருது. அங்க இருந்த எல்லாருமே பினோக்கியோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இன்னொரு இடத்துல பினோக்கியோவை ஒரு சபப்பட்டிக்குள்ள போட்டுட்டு 4 முயல்கள் கொண்டு போயிட்டு இருக்கு. பினோக்கியோ அந்த சபப்பட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்து, எனக்கு சாகிறது பிடிக்கல, நான் உங்க கூட விளையாட போறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு அறைக்குள்ள இருந்து சவுண்ட் வருது. அப்போ அந்த முயல்கள் பினோக்கியோவை அந்த அறைக்குள்ள போக சொல்றாங்க. பினோக்கியோவும் அந்த ரூமுக்குள்ள போகுது. அதுக்குள்ள ஒரு தேவதை ஒண்ணு படுத்திருக்கு. அது கிட்ட போயிட்டு பினோக்கியோ நீ யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த தேவதை, நான் தான் சாவுடைய கடவுள், என்னுடைய தங்கச்சி தான் உனக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் உருவாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லுது. நான் உன்னை மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பி வைக்க போறேன், நீ அந்த கேபிட்டோடைய மகனா, அதாவது கார்லோவா, அவருக்கு ரொம்பவே நல்ல பையனா இருக்கணும் அப்படின்னு அறிவுரையும் சொல்லி ஒரு மண் கடிகாரத்தை எடுத்து, இது இறங்கி முடிச்ச உடனே நீ உலகத்துக்கு திரும்பி போயிருவ அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நீ எத்தனை முறை தான் இறந்தாலும் மறுபடியும் நான் உனக்கு உயிர் கொடுத்துட்டே இருப்பேன், உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி, இதுக்கு பினோக்கியோ மனசுல நிறையவே குழப்பங்கள் இருக்கு, கேள்விகள் இருக்கு. ஆனா அதை கேட்கறதுக்கு முன்னாடியே பினோக்கியோ மறுபடியும் உலகத்துக்கே வந்துடுதான். அங்க அந்த மர பொம்மையை வச்சுட்டு, அதாவது பினோக்கியோவை வச்சுட்டு இனிமேல் உயிர் வருமா வராதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சி தர விதமா பினோக்கியோ மறுபடியும் எந்திரிக்கிறான். அதை பார்த்த அந்த சர்க்கஸ்காரன், பினோக்கியோ ஏன் கூட தான் வரணும், அவன் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கான், ஏன் கூட தான் வரணும் அப்படின்னு சண்டை போடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர், இந்த பினோக்கியோவுக்கு சாவே கிடையாது, அதனால இவன் இந்த நாட்டுக்காக சண்டை போட தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பினோக்கியோட தந்தை கேபிட்டோ, இது என்னுடைய பையன், நான் தான் இதுல முடிவெடுக்கணும், வேற யாரும் முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பினோக்கியோவை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ பினோக்கியோ எப்பயும் போல வழக்கமா ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு அவனுடைய அப்பா கூட போயிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பினோக்கியோ, அவங்க சொன்ன மாதிரி நான் போருக்கு போக போறேன்ப்பா, நான் சண்டை போட போறேன்ப்பா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கேபிட்டோ, போர் ஒன்னும் விளையாட்டுத்தனம் இல்ல, போர் நல்லதும் இல்ல, அந்த போர்னாலதான் என்னுடைய மகன் கேர்லோவை இழந்துட்டேன், நீ எப்பயுமே போரை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் உங்க மகன் கார்லோ இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேபிட்டோட மனசை ரொம்பவே பினோக்கியோ கஷ்டப்படுத்துறான். அன்னைக்கு நைட்டு பினோக்கியோ மனசுக்குள்ளேயே நம்ம அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், நம்ம அப்பாவை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு வெட்டிக்கிளி கிட்ட சொல்லிட்டு அதையும் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சுட்டு அந்த சர்க்கஸ்காரனை தேடி பினோக்கியோ போயிருந்தான். அங்க அந்த சர்க்கஸ்காரன் கிட்ட போயிட்டு, நான் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறேன், ஆனா அதுல கிடைக்கிற லாபத்துல பாதி எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கணும், மாசம் மாசம் கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பினோக்கியோ சொல்றான். அப்போ பினோக்கியோவை நம்ப வைக்கிறதுக்காக சர்க்கஸ்காரனும் சரின்னு சொல்லிருந்தான். அடுத்த நாள் காலையில அந்த
பெரியவர் கேபிட்டோ எந்திரிச்சு பினோக்கியோவை தேடிட்டு இருக்காரு. அப்போ பினோக்கியோ அடைச்சு வச்சிருந்த அந்த வெட்டிக்கிளி அந்த சர்க்கஸ்காரனை தேடி பினோக்கியோ போயிட்டா அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. அங்க அந்த சர்க்கஸ் கும்பல் யாருமே இல்ல, எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கேபிட்டோ நான் இனிமேல் பினோக்கியோவை எங்க போய் தேட அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு. அந்த நேரத்துல தான் கேபிட்டோட கண்ணுல ஒரு நோட்டீஸ் ஒண்ணு படுது. அதுல அந்த சர்க்கஸ் கம்பெனி அடுத்து எங்க போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் இருந்ததுனால கேபிட்டோ பினோக்கியோவை தேடி அவரோட ஊரை விட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த சர்க்கஸ்காரன் பினோக்கியோவை வச்சு ஒவ்வொரு ஊரா போய் நிறைய லாபம் பார்க்க ஆரம்பிக்கிறான். பினோக்கியோ ரொம்பவே பிரபலமாகறான். பினோக்கியோ அப்பப்போ சர்க்கஸ்காரங்கிட்ட எங்க அப்பாவுக்கு காசு கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு சர்க்கஸ்காரனும் அதெல்லாம் கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஏமாத்துறான். பினோக்கியோவுமே தன்னோட அப்பா கேபிட்டோவை ரொம்பவே மிஸ் பண்றான். இன்னொரு பக்கம் அவங்களோட ஊர்ல இருந்த பெரியாள் ஒருத்தர் அவருடைய பையனை ராணுவத்துக்கு அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் பினோக்கியோவை தேடி போன கேபிட்டோ ஒரு கடல் கடந்து போனா பினோக்கியோவை அவர் பாத்துரலாம். அதனால ஒரு கப்பல் வச்சிருக்கிற அங்க இருந்த ஒரு ஆளை போய் பாக்குறாரு. ஆனா அவரு கடலுக்குள்ள இறங்கினா நம்ம எல்லாருமே சமாதி ஆகிருவோம், கடலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மிருகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எதையுமே கேட்காம கேபிட்டோ தன்னுடைய மகனான பினோக்கியோவை பார்க்கணும் அப்படின்னு துணிஞ்சி அந்த கடல்ல பயணம் செய்யறாரு. இன்னொரு பக்கம் பினோக்கியோவுக்கு ரெஸ்டே கொடுக்காம அந்த சர்க்கஸ்காரன் பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பினோக்கியோவை பாடாப்படுத்துறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த குரங்கு அங்க இருந்த பொம்மைகளை வச்சு பினோக்கியோ அவனை நீ நம்பாத, அந்த சர்க்கஸ்காரன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், உங்க அப்பாவுக்கு எந்த பணமுமே போகல, அவன் உன்னை அடிமையா நடத்துறான் அப்படின்னு சொல்ல பினோக்கியோ அதை நம்பாம அவர் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் கேபிட்டோ ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அந்த கடலுக்குள்ள பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்காக கடல் ஃபுல்லாவே வெடிகுண்டுகள் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மகனை திரும்பி கூட்டிட்டு போறதுக்காக கவலையோட வந்துட்டு இருக்காரு. பினோக்கியோ எதுவுமே தெரியாம சந்தோஷமா இருக்கான். அந்த நேரம் தான் அந்த குரங்க சர்க்கஸ்காரன் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத பினோக்கியோ பாக்குறான். நீ எனக்கே துரோகம் செய்றியா, பினோக்கியோ கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி குரங்க அடிச்சிட்டு இருக்கும் போது பினோக்கியோ அதை பார்த்து நீ குரங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பினோக்கியோ கோவப்பட அந்த நேரம் தான் பினோக்கியோ கிட்ட அந்த சர்க்கஸ்காரன் தன்னோட உண்மையான முகத்தை காமிக்கிறான். பினோக்கியோ கிட்ட நான் உன்னுடைய மாஸ்டர், நீ வெறும் மரபொம்மை தான், நான் இல்லனா நீ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி பினோக்கியோட பாதி மூக்க வெட்டிருந்தான். இன்னொரு பக்கம் மகனை தேடிட்டு வந்த கேபிட்டோவை கப்பலோட சேர்த்து அந்த பெரிய மிருகம் முழுங்கிருது. அதோட வயிற்றுக்குள்ளதான் கேபிட்டோ இருக்காரு. அதே நேரத்துல பினோக்கியோட நாடகத்தை பாக்குறதுக்காக அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் அங்க வராரு. அப்போ பினோக்கியோவும் அந்த குரங்கும் சேர்ந்து சர்க்கஸ்காரனை மாட்டி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பிளான் பண்ணி அவர் முன்னாடி ஒரு ராணுவ நாடகத்தை அவரை கேவலப்படுத்துற மாதிரி நடிச்சு காமிக்கிறாங்க பினோக்கியோவும் அந்த குரங்கும். இத பாத்துட்டு இருந்த அந்த நாட்டோட பிரசிடென்ட் ரொம்பவே கோவப்பட்டு அவர் கையில வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு பினோக்கியோவை சுற்றுதாரு. மறுபடியும் பினோக்கியோ இறந்து போயிருந்தான். மறுபடியும் அந்த தேவதையை போய் பினோக்கியோ பார்த்து நடந்ததை அப்படியே சொல்றான். அந்த தேவதையும் பினோக்கியோ கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் உயிர் கொடுத்து உலகத்துக்கே அனுப்பி வைக்குது. பினோக்கியோ கண் முழிச்சு பார்க்கும் போது அவன் ஒரு ஆர்மி ட்ரக்குள்ள இருக்கிறான். அப்போ அவனுக்கு தெரிஞ்ச அவங்க ஊர் பையன் ஒருத்தன் அந்த ஆர்மி ட்ரக்குள்ள இருக்கிறான். அப்போ அங்க இருந்த ஒரு ஆபீசர் எங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை தான், நாங்க இறந்துட்டா அவ்வளவுதான், ஆனா உனக்கு அப்படி இல்ல, சோ நீ கண்டிப்பா எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீ ஒரு மிலிட்டரியா இருந்து நம்ம நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னா உங்க அப்பா ரொம்பவே பெருமைப்படுவாரு அப்படின்னு சொல்ல பினோக்கியோவுமே இதை கேட்டுட்டு அவங்க கூடயே போயிட்டான். அதுக்கப்புறம் பினோக்கியோவையும் கூட வந்த பையங்களையும் ஒரு மிலிட்டரி கேம்ப்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அப்போ அவங்க ஊர்ல இருந்து வந்த ஒரு பையன் பினோக்கியோ கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ எப்படி இதெல்லாம் பண்ற, நீ இறந்தக்கு அப்புறம் எங்க போவ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பினோக்கியோ நான் இறந்தக்கு அப்புறம் நேரா ஒரு தேவதை போய் மீட் பண்ணுவேன், அங்க நிறைய மணல் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் அந்த கேம்புக்குள்ள இருக்கிற எல்லா பசங்களையுமே 2 டீமா பிரிச்சு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி ஒண்ணு வச்சு அவங்க டீமோட கொடிய முதல்ல ஏத்த சொல்லுவாங்க. சோ 2 டீமும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி நைட்டு பினோக்கியோ கிட்ட அவங்க ஊர் பையன் ஒருத்தர் பேசினான்ல, அவன் தான் அந்த ஆப்போசிட் டீமோட லீடர். சோ 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு கடைசியில ஒரு வழியா பினோக்கியோவும் அந்த பையனும் கொடி ஏத்துறதுக்கு மேல வரைக்கும் போயிருவாங்க. அப்போ பினோக்கியோவும் அந்த பையனும் சேர்ந்து அவங்களுக்குள்ள சிரிச்சிட்டு அந்த 2 கொடியவும் ஒன்னா சேர்த்து அந்த கம்பத்துல ஏத்துவாங்க. அப்போ அங்க இருந்த ஆர்மி ஆபீசர் இத பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் தான் கொடி ஏத்தி இருக்கணும், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த ஆர்மி ஆபீசர் வேற யாரும் இல்ல, அந்த பையனுடைய அப்பா தான். ஒரு துப்பாக்கிய அந்த ஆர்மி ஆபீசர் அவருடைய பையன் கையில கொடுத்து அது உண்மையான கன்னு, பினோக்கியோவை போய் சுடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பையன் ரொம்பவே தயங்கி போய் நின்னுட்டு இருப்பான். அப்போ அங்க இருந்த எல்லா அலாரமுமே அடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம் அந்த பையன் என்னால சுட முடியாதுப்பா, இனிமேல் போர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல அந்த ஆர்மி ஆபீசர் நீ ரொம்ப வீக்கானவன், அதனாலதான் இப்படி பேசுற, இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய பையனையே சுட போவாரு. அப்போ பினோக்கியோ உள்ள வந்து அவனை சுடாதீங்க, அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது 2 பேரும் சேர்ந்து அந்த ஆர்மி ஆபீசரை ஏமாத்திட்டு அங்க இருந்து எப்படியோ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரம் வானத்துல இருந்து நிறைய வெடிகுண்டுகள் விழுந்து அந்த இடமே சின்ன பின்னமாகும்.
அங்க இருந்து பினோக்கியோ மட்டும் ரொம்ப தூரமா தள்ளி போய் விழுவான். அந்த இடத்துல அந்த சர்க்கஸ்காரன் பினோக்கியோவை கண்டுபிடிச்சு உன்னாலதான் நான் எல்லாமே இழந்துட்டேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்புல கட்டி வச்சு பினோக்கியோவை எரிக்க போவான். அப்போ சர்க்கஸ்காரன் கூட இருந்த அந்த குரங்கு மனசு கேட்காம பினோக்கியோவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த சர்க்கஸ்காரன் கூடயே சண்டை போட்டு பினோக்கியோவை எப்படியோ காப்பாத்திரும். ஆனா அந்த கம்புல கட்டி வச்ச மாதிரி தான் பினோக்கியோ இருப்பான். அந்த குரங்கும் சர்க்கஸ்காரனும் சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே மேல இருந்து கடற்கரையில விழுவாங்க. சர்க்கஸ்காரன் பாறையில முட்டி செத்து போயிருவான். ஆனா அந்த குரங்கு கடலுக்குள்ள விழுந்துரும். மேல இருந்த பாறைகள் எல்லாமே இடிஞ்சு விழும்போது பினோக்கியோவுமே கடலுக்குள்ள விழுந்துருவான். அப்படியே விடிய தொடங்கும். அப்போ பினோக்கியோ அந்த மரப்பலகையோட கடலுக்குள்ள மிதந்துகிட்டு இருப்பான். அந்த நேரம் குரங்குமே எப்படியோ உயிர் பொழைச்சி பினோக்கியோவை தேடி வந்துரும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூரத்துல ஏதோ ஒரு தீவு தெரியுது அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அது தீவு கிடையாது, அதுதான் அந்த கடல்ல இருக்கிற பெரிய ராட்சத மிருகம். சோ இவங்களை நோக்கி அந்த மிருகம் வேகமா வந்து அப்படியே முழுங்கிரும். இவங்களும் அது குடல் வழியா நேரா அதோட வயிற்றுக்குள்ள போய் விழுவாங்க. அதுக்குள்ள தூரத்துல ஒரு கப்பல் தெரியும். அதுக்குள்ளதான் பினோக்கியோவோட அப்பா கேபிட்டோ இருக்கிறத பாக்குறான். சோ ரெண்டு பேருக்குமே பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். கட்டி பிடிச்சி பினோக்கியோ, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன், நீ இனிமேல் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி கேபிட்டோ ரொம்பவே கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த மிருகத்தோட வயிற்றுக்குள்ளதான் இவங்க இருக்காங்க. அந்த வயிற்றுக்குள்ள ஒரு ஓட்டை தெரியுது. அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வரத இவங்க பாக்குறாங்க. சோ அது வழியா தப்பிச்சு போறதுக்கு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி முயற்சி பண்ணும்போது அவ்வளவு தூரம் இவங்களால போக முடியல. அதனால பினோக்கியோவை பொய் சொல்ல வச்சு அவனுடைய மூக்க வளர வச்சு அதை பயன்படுத்தி கப்பல்ல இருந்து அந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ பிளான் பண்ண மாதிரியே பினோக்கியோ, கேபிட்டோ, அந்த குரங்கும் மூணு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு அந்த மிருகத்தோட வயிற்றுல இருந்து வெளியே போயிருந்தாங்க. இவங்க தப்பிச்சு போறத பார்த்த அந்த மிருகம் மறுபடியும் இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. பினோக்கியோ மட்டும் தனியா மாட்டிக்கிறான். கேபிட்டோவும் அந்த குரங்கும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க. அந்த மிருகத்தை பிடிக்க வச்சிருந்த ஒரு வெடிகுண்டுல பினோக்கியோ ஏறி நிக்கிறான். பினோக்கியோவை பார்த்த அந்த மிருகம் வேகமா வந்து அந்த குண்டோட பினோக்கியோவை முழுங்கிருது. சோ அந்த வெடிகுண்டு அந்த மிருகத்தோட பல்லுல மாட்டிக்குது. பினோக்கியோவும் அந்த மிருகத்தோட வாய்க்குள்ளதான் இருக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா கேபிட்டோவை மறுபடியும் அந்த மிருகம் முழுங்க போகும்போது பினோக்கியோ தன்னோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த குண்டை செயல்படுத்துற மாதிரி வச்சுட்டு அந்த மிருகத்தோட வயிற்றுக்குள்ள போய் அந்த குண்டை வெடிக்க வைக்கிறான். இதுல பினோக்கியோ மறுபடியும் இறந்து போறான். இறந்து போனக்கு அப்புறம் நேரா போயிட்டு அந்த தேவதை கிட்ட சீக்கிரம் அனுப்பி வைங்க, நான் எங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பினோக்கியோ கேக்குறான். அதுக்கு அந்த தேவதை, இந்த மணல் இறங்கி முடிச்சக்கு அப்புறம் தான் நீ போக முடியும், அது வரைக்கும் நீ பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட பினோக்கியோ, நான் இப்பவே போனோம், இல்லனா எங்க அப்பா செத்துருவாரு, எங்க அப்பாவை நான் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த தேவதை கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த தேவதை, இதுல ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ சீக்கிரமா போனோம் அப்படின்னா உன்னுடைய வரம் பறி போயிரும், நீ இனிமேல் மனிதர்களை மாதிரி சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ முடியும் அப்படின்னு அந்த தேவதை சொல்லுது. அதுக்கு பினோக்கியோ கொஞ்சம் கூட யோசிக்காம, எனக்கு ஏன் அப்பாவோட உயிர் தான் முக்கியம், அதனால சீக்கிரமா என்ன அனுப்பி வைங்க அப்படின்னு பினோக்கியோ கெஞ்சி கேட்கிறான். அந்த தேவதையும் பினோக்கியோவை சீக்கிரமா உயிர் தலை வைக்குது. ஒரு உடஞ்ச கையோட மறுபடியும் கடலுக்குள்ள போயிட்டு தன்னுடைய அப்பாவை தேடுறான் பினோக்கியோ. கேபிட்டோவை கண்டுபிடிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துருதான். இப்போ மூணு பேருமே கரைக்கு வந்துருந்தாங்க. அந்த குரங்கும் உயிரோட தான் இருக்கு. ஆனா பினோக்கியோ மட்டும் மறுபடியும் இறந்து போயிருந்தான். இந்த முறை அவனுக்கு மறுபடியும் உயிரோட வரதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அவங்க அப்பா கேபிட்டோ ரொம்பவே கவலைப்படுறாரு. திரும்பி எப்படியாவது வந்துரு பினோக்கியோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி அந்த தேவதை மறுபடியும் வருது. அப்போ கேபிட்டோ கிட்ட, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த மரபொம்மைக்கு உயிர் கொடுத்தேன், எனக்கு தெரியும் இனிமேல் அந்த பினோக்கியோ வரமாட்டான் அப்படின்னு, இனிமேல் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த தேவதை சொல்லும் போது அங்க இருந்த அந்த வெட்டிக்கிளி, ஆரம்பத்துல அந்த தேவதை ஒரு வாக்கு கொடுத்திருக்கோம், நீ இந்த பினோக்கியோவை நல்ல பையனா பாத்துக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த வெட்டிக்கிளி தேவதை கிட்ட, எனக்கு ஒரு வரம் தரேன்னு சொன்னேன்ல, பினோக்கியோவை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்க, வெட்டிக்கிளியோட வார்த்தையை கேட்டுட்டு பினோக்கியோவை தேவதை காப்பாத்திரும். சோ பினோக்கியோவும் மறுபடியும் கண் முழிச்சிருவான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய வீட்டுக்கே போயிருவாங்க. பினோக்கியோட அப்பாவான கேபிட்டோக்கு ரொம்பவே வயசாகிட்டு இருக்கும். நாட்கள் ஆக ஆக அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம கடைசியில இறந்தும் போயிருவாரு. அதே மாதிரி இன்னொரு நாள் அந்த வெட்டிக்கிளியும் ஒரு டேபிள் மேல இறந்து கிடக்கும். ஆனா அந்த வெட்டிக்கிளிய புதைக்காம ஒரு பெட்டிக்குள்ள போட்டு தான் நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிடும் அந்த பினோக்கியோ. இப்போ அந்த குரங்கு மட்டும்தான் பினோக்கியோ கூட இருக்கும். கடைசியில அந்த குரங்குமே இறந்து போயிரும். இவங்க மூணு பேரையுமே கேபிட்டோ கேரளாவை புதைச்ச அந்த இடத்துல புதைச்சி அவங்களையே பினோக்கியோ நினைச்சுக்கிட்டு இருப்பான். சோ பினோக்கியோட உயிரை காப்பாத்திட்டு கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க, பினோக்கியோவை மட்டும் தனியா விட்டுட்டு. சோ இந்த படம் இதோட முடியுது. சோ இந்த படத்துல நமக்கு தேவையான நிறைய தத்துவங்கள் அடங்கியிருக்கு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சோ மறக்காம இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துடைய பேர் பினாக்கியோ. அதே நேரத்துல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் தமிழ்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.